வெல்கம் டு கல்வி நம் கையில். இப்போ நம்ம வந்து இந்த மகிழ் முற்றம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மகிழ் முற்றம் வந்து சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு ஹவுஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பசங்களோட ஆளுமை, ஸ்டூடெண்ட்ஸோட ஆளுமை டெவலப் பண்ணுறதுக்காக பாட செயல்பாடு, பாட இணை செயல்பாடு, கல்வி சாரா செயல்பாடு எல்லாத்துலேயும் பசங்க வந்து பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் எல்லா ஸ்கூல்லையுமே ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஹவுஸ் பிரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுப்போம், அதுக்கு ஃபண்டெல்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மகிழ் முற்றம்ன்ற பேரில் பள்ளியில் மாணவர் குழு ஹவுஸ் சிஸ்டம் வந்து உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இப்படி ஒரு சட்டப்பேரவை, சட்டமன்றம் மாதிரி பசங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அரசியல் செயல்பாடுகள் வந்து பசங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட நோக்கங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பசங்களை வந்து பெஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்காக இதை நோக்கி தான் அந்த மகிழ் முற்றம். ஸோ இதில் வந்து குழு வந்து 5 இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் வந்து ஓரோருக்கும் இப்போ குறிஞ்சினா சிவப்பு, முல்லைனா மஞ்சள், இது பச்சை, நெய்தல் நீலம், பாலை வந்து வெள்ளை. ஸோ அவங்க அதில் நம்மளுக்கு அனுப்புன அந்த இதில் இருக்குது இனிமேஷன்லே 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பிரைமரி, மிடில், ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி எதுவாக இருந்தாலும் இந்த மகிழ் முற்றம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். எம்இஸ் தளத்தில் வந்து நம்ம அதை பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை எப்படி பார்க்குறதுன்னு நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்லி எம்இஸில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோம் ப்ரௌசர் கிளிக் பண்ணிட்டு அதில் நம்ம வந்து எம்இஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக பண்ணாலே வந்துருச்சு. எம்எஸ்டிஎன் ஸ்கூல் நம்ம இது பண்ணோன்னா ஃபஸ்ட் வெப்சைட்டே அதுதான் இருக்கும். ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆனோன்னா நம்மளுக்கு அந்த எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அந்த லாகின் பேஜ் வந்து வரும். இதில் நம்ம வந்து நம்ம ஸ்கூல் லாகின் போடணும். ஸோ நம்ம ஸ்கூல் லாகின் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஸ்கூல் லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நம்ம இந்த மேலே இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டாட்டை நம்ம கிளிக் பண்ணோன்னா இதில் ஸ்கூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாபிக்லாம் வந்திருக்கும். இதில் ஸ்கூல் இருக்கும். இந்த இடத்துல இந்த ஸ்கூல் இருக்கும். இந்த ஸ்கூலில் நம்ம கிளிக் பண்ணோன்னா இப்படி காட்டும். இதில் நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா கிளப்னு இருக்கும். ஸோ இந்த கிளப்பில் போயிட்டீங்கன்னா கீழே வந்து ஹவுஸ் சிஸ்டம்னு இருக்கு. ஸோ இந்த ஹவுஸ் சிஸ்டம் நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. குறிஞ்சி, முல்லை, மருதம் அந்த கலர் கோடோட இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு இப்போ நம்ம இது பண்ணுறதுக்கு மேலே செட் ஹவுஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த செட் ஹவுஸை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணா ஸோ இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஹவுஸ் இன்ஃபர்மேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் அலோகேஷன் டு கவ். இது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு ஒன்ஸ் நம்ம ரேண்டமாக இது வந்து செலக்ட் பண்ணோம். யூ காண்ட் டு எடிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹவுஸ் செட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே நம்ம பசங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரிசையாக இருக்கும். அதில் இந்த எஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ரேண்டமாக ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் நம்ம ஸ்கூல் ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அது தகுந்த மாதிரி பிரிஞ்சு 5 குரூப்லேயே போய்க்கும். ஸோ இப்போ நான் இதை எஸ் கொடுக்க முடியாது. அதனால நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வெளியில் வந்துடலாம். இப்போ நீங்கள் அந்த எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணோன்னா மேலே சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ அதே மாதிரி இங்கே சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்கூல் ஸ்ட்ரென்த் எவ்வளவோ இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ல இருக்காங்க அப்படின்னா 5 குழுக்கும் 20 ஸ்டூடெண்ட்ஸா செப்பரேட்டா இங்க 20 காட்டும். மேபி 1 or 2 கம்மியா இருந்துச்சுன்னா அதுவே சில குழுவில் மட்டும் கம்மியா காட்டும். ஸோ அதுவே ரேண்டமா ஃபிக்ஸ் பண்ணிக்கும். நம்ம வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேப்டனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். ஸோ ஹவுஸ் கேப்டன் 2 பேர் இருப்பாங்க. ஹெட் டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க ஒவ்வொரு குழுக்கும். இப்போ ஹவுஸ் கேப்டன் நம்ம இப்போ இதை செட் பண்ணியிருந்தோம்னா அந்த ஆப்ஷன்லாம் இங்கே ஓப்பன் ஆயிருக்கும். நம்ம இங்கே செட் பண்ணலை. ஸோ நம்ம இப்போ அதுக்கு வந்து இப்படி இந்த குழுலே வந்து நம்ம டச் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆகும். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்ஸே அரேஞ்ச் பண்ணாததுனால அதை முதல்ல அலாட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
நீங்க வந்து இப்ப இங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இதை டச் பண்ண உடனே இந்த ஹவுஸ் கேப்டன்ஸ் நேம் வரும், கீழே பாக்ஸ் இருக்கும். ஸோ அதுல நம்ம டச் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வரும். நம்ம யாராவது ஒருத்தரோட நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கேப்டன் வந்து இருக்கிறதுல ஹையர் கிளாஸ் எதுவோ அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு கேப்டன், 2 கேப்டன் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்து பாயா இருந்தா இன்னொன்னு வந்து கேர்ளா இருக்கணும். ஸோ அது ஈவனா இருந்தா ஈவனா இருக்கும். மேபி இப்போ வந்து இப்ப ஒவ்வொரு குழுலையும் ஒரு கேர்ள் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து 10 பிள்ளைங்க தான் இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து 4 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க, 6 பாய்ஸ் இருக்காங்கன்னா அப்போ ஒரு குழுக்கு வந்து 2மே பாய்ஸா தான் இருக்கும். ஸோ அப்படி கேர்ள்ஸ் இல்லாத பட்சத்துல நம்ம பாய்ஸேவே வந்து 2 லீடரும் போட்டுக்கலாம். கேப்டன் வந்து நம்ம 2 பேரோட நேம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹவுஸ் ஹெட் டீச்சர். ஸோ அந்த டீச்சர் எந்த டீச்சர் அந்த குழுக்கு ஹெட்டோ அந்த டீச்சரோட நேமும் அதுல காட்டும். நம்ம கிளிக் பண்ணாலே வரும். அதை செலக்ட் பண்ணிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஹவுஸ் கேப்டன் 2 கேப்டன், ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ ஹையர் கிளாஸ் எதுவோ அதுதான் அவங்கள செலக்ட் பண்ணிட்டு வரிசையா 5 டீமுக்கும் நம்ம இதே மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க வந்து என்டர் ஆர் பேஸ்ட் யுவர் கூகுள். இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் பண்ணிருப்போம் அது 14th அன்னைக்கு நம்ம இதை செலிப்ரேட் பண்ண அந்த போட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து டிரைவ்ல வந்து காப்பி பண்ணி அந்த யூஆர்எல்ல வந்து இதுல வந்து நம்ம வந்து காப்பி பண்ணணும். காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா மகிழ் முற்றம் வந்து முடிஞ்சிடும். நம்ம சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலரா அது பண்ணிடலாம். இதோட ஃபுல் டீடைல்ஸும் அந்த இதுல கொடுத்துருப்பாங்க. இதோ நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த ஒவ்வொரு ஹவுஸும் சிறப்பாக செயல்படணும், அவங்கவுங்க வேலையை நம்ம சொல்லிடணும். ஸ்கூல் லீடர் இண்டிவிஜுவலாக அந்த டீம்ல எந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இருக்காங்களோ அந்த கிளாஸ்க்கு அவங்க லீடரா இருக்கணும், அவங்க கிளாஸ் அவங்க தான் பார்த்துக்கணும். எந்த குழு பெஸ்டா செயல்படுதோ அந்த ஹவுஸோட கொடி தான் வந்து அந்த மந்த் ஃபுல்லாவே அந்த தகவல் பலகை பக்கத்துல இருக்கணும், பறக்கணும். அந்த மாணவருக்குன்னு ஒரு தகவல் பலகை இருக்கணும். இந்த டீட்டெயிலாம் நம்ம ஏற்கனவே இதுல பார்த்திருப்போம். ஸோ அவ்வளவுதான் மகிழ் முற்றம். நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.